Exercise 9.3 first sixth sum integration 0 to 1 minus x square divided by 1 plus x square the whole square dx. இப்போ இது மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிட்டிஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியும்னா இங்கே பண்ண முடியாது. பிகாஸ் இது ஒன்றுத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே உள்ளது கிடைக்க போகிறது கிடையாது. வேறு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இதுக்கு செட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், tan டீன்னு எடுத்துக்க போகிறேன். tan t ஆர் tan theta எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், tan t சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்னாலே அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம் இல்லையா? அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஎக்ஸு, tan t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சீக்கன் ஸ்கொயர் t dt. ஓகேவா? இப்போது நம்ம இந்த இடத்துல உள்ள இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன்லாம் மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ லிமிட்ஸும் மாறும். நம்ம இங்கே வேறு ஒரு வேரியபிளாக மாற்றும் போது இங்கே இருக்க லிமிட்ஸும் என்ன செய்யும், மாறும். ஸோ அந்த லிமிட்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸுக்குள்ளே லிமிட் இருக்குது, அதை நம்ம டீக்குள்ளே லிமிட்டாக மாற்ற போகிறோம். எக்ஸோட லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து 1. ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா டீனுடைய லிமிட் எப்படி மாறும் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 0 என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஸோ இங்கே டீயோட லிமிட் 0. அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்குது. அப்போ இங்கே கொண்டு போய் இங்கே 1 சப்ஸ்டியூஷன் கொடுங்க. அப்போ t இஸ் ஈக்குவல் டு என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 டேனுக்கு எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா π/4 45 டிகிரி அப்போ. ஓகேவா? இப்போ லிமிட்ஸையும் மாற்றிக்கிட்டாச்சு. அப்போ நம்மளோட நியூ லிமிட்ஸ் என்ன அப்படின்னா 0 to π/4. ஓகேவா? எப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்தாலும் அதனுடைய லிமிட்ஸும் நம்மளுக்கு மாறும். அதனால் அதையும் என்ன செஞ்சுக்கணும், இந்த சேஞ்ச் கொடுக்கும்போது லிமிட்ஸையும் நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக போட போகிறேன், நான் tan போட போகிறேன், tan t. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, tan ஸ்கொயர் t டிவைடட் பை 1 ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அது எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது, அதனால் tan ஸ்கொயர் t. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே டிஎக்ஸ் இருக்குது, டிஎக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்க போகிறேன் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் t dtன்னு போட்டுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயாக மாற்றியாச்சு. இங்கே கீழே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் t யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? 0 to π/4 1 மைனஸ் tan ஸ்கொயர் t டிவைடட் பை இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் டீன்னு மாற்றிக்க போகிறேன். ஸோ சீக்கன் ஸ்கொயர் t, இதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் இங்கே போட்டுக்கிறேன். இன்ட்டு இங்கே இருக்க சீக்கன் ஸ்கொயர் t இன்ட்டு dt, சீக்கன் ஸ்கொயர் t இன்ட்டு dt. ஓகேவா? இப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் t இருக்குது, இங்கே சீக்கன் ஸ்கொயர் t 2 தடவை இருக்குது. இப்போ மேலே உள்ள பவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இங்கே 4 தடவை சீக்கன் t இருக்குது, இங்கே 2 தடவை இருக்குது. அப்போ 2 தடவை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 0 to π/4 இந்த 1 மைனஸ் tan ஸ்கொயர் t டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் tன்னு இருக்கு இல்லையா, இது என்ன செஞ்சுக்க போகிறேன், இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். இந்த 1க்கு தனியாக இந்த சீக்கன் ஸ்கொயர் t, tan ஸ்கொயர் tக்கு பதிலாக இங்கே ஒரு சீக்கன் ஸ்கொயர் t அப்படி மாற்றிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் t மைனஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கோங்க. இந்த இன்டகிரேஷன் வந்து என்னது, த்ரோட் இது எல்லாத்துக்குமே தான். ஓகேவா? tan ஸ்கொயர் t டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் t இன்ட்டு dt. ஓகேவா? 1 பை சீக்கன் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 1 பை சீக்கண்ட் என்னது, அதனோட இன்வர்ஸ் என்னது, காஸ் இல்லையா, சீக்கண்டோட இன்வர்ஸ் காசு, காசோட இன்வர்ஸ் சீக்கண்ட். ஸோ இந்த இடத்துக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், காஸ் ஸ்கொயர் டீன்னு மாற்றிக்கிறேன். மைனஸ் இந்த இடத்துக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்க போகிறேன், டேனுக்கு பதிலாக சைன் பை காசு, அகெயின் என்னது இங்கே சீக்கண்ட் இருக்குது, அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம் 1 பை காசு. இது எல்லாமே என்னது ஸ்கொயரில் இருக்குது. இதை மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன், இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் t இருக்கும். ஓகேவா? இன்ட்டு dt. இப்போது இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் t மைனஸ் சைன் ஸ்கொயர் t dt இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் திங்க்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பிகாஸ் என்னது, காஸ் ஸ்கொயருக்கு டேரெக்டாக இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா இல்லை, சைன் ஸ்கொயருக்கும் ஃபார்முலா கிடையாது. அதனால் நம்ம ஏதாவது ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ காஸ் ஸ்கொயர் t மைனஸ் சைன் ஸ்கொயர் tக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா மைனஸு சைன் ஸ்கொயர் t இஸ் ஈக்குவல் டு காஸ் 2t. ஓகேவா? இதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். 0 to π/4 லிமிட்ஸ்லாம் மாறாது, அதே தான் இருக்கும், இன்ட்டு காஸ் 2t dt.
நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்னென்ன ஐடென்டிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் என்ன செய்யுங்க சைடில் எப்போவுமே எழுதுங்க. ஓகேவா? இன்னும் கிளாரிஃபிகேஷன் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ் 2tக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். காசை டிஃப்ரென்ஷியேட் காசை இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? sin 2t. வெறும் காஸ் டேன்னு இருந்ததுன்னா sin tயோட நிறுத்திடலாம். 2tன்னு இருக்கு இல்லையா, அந்த 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? அந்த t போயிடும், முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் மட்டும் அதை டிவிஷனில் போட்டுக்கணும். ஓகேவா? அதனுடைய லிமிட்ஸ் 0 to π/4 which is equal to ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் லோயர் லிமிட். ஸோ sin 2tக்கு பதிலாக π/4 டிவைடட் பை 2 மைனஸ் sin 2 into 0 0 டிவைடட் பை 2. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ sin π/2, sin π/2ஓட வேல்யூ 1, ஸோ 1 டிவைடட் பை இங்கே இருக்கிற 2, sin 0ஓட வேல்யூ 0, ஸோ டோட்டலாக 1/2 மைனஸ் 0ங்கிறது 1/2 நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா?